Vivekananda Educational Institutions is a gateway to quality higher education. Admissions open now. சென்னையில் வைர வியாபாரியை கட்டி போட்டு சுமார் 20 கோடி ரூபாய் மதிப்பிலான வைர நகைகளை கொள்ளையடித்துச் சென்ற 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். வைர வியாபாரியிடம் வைரம் கொள்ளையடிக்கப்பட்டது எப்படி? நட்சத்திர விடுதியில் உள்ள அறை எண்ணில் 636 என்ன நடந்தது பார்க்கலாம். சென்னை வடபழனியில் உள்ள நட்சத்திர விடுதியில் ஞாயிற்றுக்கிழமை பட்ட பகலில் நிகழ்ந்தது அந்த துணிகர கொள்ளை. பழைய பொருட்களை வாங்கி விற்பனை செய்து வரும் சந்திரசேகர் மதுரையை சேர்ந்த தொழிலதிபர் ஒருவருக்கு சொந்தமான வைரங்களை விற்பனை செய்வதற்காக நீண்ட காலமாக திட்டமிட்டதாக தெரிகிறது. வைரங்களை விற்பனை செய்வதற்கு தரகர்கள் பலரை அவர் அணுகியுள்ளார். அதன்படி இடைத்தரகர்கள் ஆரோக்கியராஜ், ராகுல், சுபகன் ஆகியோர் மூலமாக சிலர் அண்ணா நகரில் உள்ள சந்திரசேகர் வீட்டிற்கு வைரங்களை பார்ப்பதற்காக சென்றுள்ளனர். அங்கு 17 கேரட் மதிப்புள்ள வைரங்களை பார்த்து பேரம் பேசி சுமார் 23 கோடி ரூபாய் என விலையை இறுதி செய்துள்ளனர். அதன் அடிப்படையில் வடபழனியில் உள்ள நட்சத்திர விடுதியில் அறை எண் 636 தங்கியுள்ளதாகவும் வைரங்களை கொண்டு வருமாறும் சந்திரசேகருக்கு அந்த கும்பல் அழைப்பு விடுத்துள்ளது. அதை நம்பி பகல் 12:30 மணி அளவில் மகள் ஜானகியையும் ஓட்டுநரையும் விடுதியின் வரவேற்பறையில் அமர வைத்துவிட்டு நண்பர் சுப்பிரமணியுடன் வைர நகைகளை எடுத்துக்கொண்டு அறைக்கு சென்றுள்ளார் சந்திரசேகர். 3:30 மணி அளவில் அட்வான்ஸ் தொகையை கொடுப்பதற்காக நண்பர் சுப்பிரமணியை அந்த கும்பல் வெளியே அழைத்துச் சென்றதாக கூறப்படுகிறது. பின்னர் நீண்ட நேரமாகியும் தந்தை வராத காரணத்தால் சந்தேகமடைந்த மகள் அறை எண் 636க்கு சென்று பார்த்தபோது தந்தையின் நிலையை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். நாற்காலியில் வைத்து சந்திரசேகரை கட்டி வைத்த கடத்தல் கும்பல் அவரிடமிருந்த சுமார் 20 கோடி ரூபாய் மதிப்பிலான வைர நகைகளை கொள்ளையடித்து சென்றது தெரிய வந்தது. இது தொடர்பாக நட்சத்திர விடுதி நிர்வாகிகளுடன் சேர்ந்து காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் ஜானகி. இதையடுத்து தனிப்படை அமைத்த காவல்துறையினர் நண்பர் சுப்பிரமணி, இடைத்தரகர்கள் ஆகியோரிடம் விசாரணையை தொடங்கினர். கொள்ளை கும்பல் தூத்துக்குடி நோக்கி செல்வதாக கிடைத்த தகவலை அடுத்து அனைத்து சோதனை சாவடிகளையும் உஷார்படுத்திய தனிப்படையினர் புதூர் பாண்டியாபுரம் சுங்கச்சாவடி அருகே கொள்ளையர்கள் 4 பேரையும் கைது செய்தனர். அவர்களிடம் இருந்த வைர நகைகளையும் பறிமுதல் செய்துள்ளனர். Vivekananda Educational Institutions is a gateway to quality higher education. Admissions open now.